ஏன்னா ரஜினி சார் படத்துக்கு ரொம்ப வருஷம்க்கு அப்புறம் வருது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியான செய்தியா தான் இருந்துச்சு. குடுக்குறாங்க கூலி படத்துக்கு அப்படிங்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. உங்களோட மனநிலை, தியேட்டர்ஸ் ஓனர்ஸோட இல்ல மனநிலை அது எப்படி வந்து இருந்துச்சு? எப்படின்னா, அவங்க வந்து சென்சார்ல வந்து ஒரு வயலன்ஸ் இருக்கிறதுக்காக குடுத்துருக்கலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக குடுத்துருக்கலாம். நிச்சயமா ஆபாசத்துக்காக குடுக்கல. அது எங்களுக்கு தெரியும். ஆச்சுங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது, அத வந்து அவங்க அந்த டைரக்டர் நினைச்சிருக்கலாம், அது வந்து நீ ஏன் வேணாம்னு சொன்னோம்னா, நெறைய சீன்ஸ் வந்து நம்ம கட் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கலாம். ஒரு 10% 15% வசூலே அது அதனால பாதிப்பு தான். ஏன்னா ஃபேமிலியோட வரக்கூடிய குழந்தைகள கூட்டிட்டு வர முடியல. ஆனா இதுல ஒரு பெரிய விசித்திரமான வேடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இந்த படம் வந்து ஒரு 6 வாரம் கழிச்சோ, 8 வாரம் கழிச்சோ, 8 வாரத்துக்கு அப்புறம் போடுவாங்கன்னு நெனைக்கிறேன் நானு. 8 வாரம் கழிச்சு ஓடிடில வரும்போது, வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைங்க படம் பார்க்க தான் போகுது. சென்சார் எல்லாம் வந்து முதல்ல வந்து ஒன்லி தியேட்டர்ன்னு இருக்கும்போது, நீங்க சென்சார் பண்றது நியாயம். அதுல வந்து நீங்க கரெக்ட்டா பண்ணி தான் ஆகணுங்கிறது. இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வந்ததுக்கு அப்புறம், சென்சார்ல வந்து இப்படி வந்து இந்த அளவுக்கு அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுல வந்து பெரிய பிரயோஜனம் இல்ல. அவங்க வந்து பொது இடத்துல இந்த மாரி பார்க்க வேணாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா எல்லா குழந்தைகளும் பார்க்க தான் போறாங்க இந்த படத்த. அதனால இந்த படத்த அந்த குடுத்ததுனால ஓடிடிக்காரருக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். ஒரு 15% அந்த ஆடியன்ஸ் பார்க்காத ஆடியன்ஸ் ஓடிடில பார்க்க போறாங்க. எல்லா குழந்தையும் இந்த படத்த ஓடிடில பார்க்க தான் போறாங்க.